டுடே நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் நம்ம வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக லங்ஸை பற்றி வந்து என்னது அப்படின்னா பார்த்துருந்தோம். இப்போ டுடே டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில், அதாவது ஸ்பெசிஃபிக்காக லங்ஸில் என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து என்னென்ன டிசீஸ் வந்து வரும் அப்படின்றத வந்து என்னென்னா பார்க்க போகிறோம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஆஸ்துமா அப்படின்ற கண்டிஷனை தான் என்னென்னா ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஷாப்பிங். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லங் டிசீஸ். லங் டிசீஸ்னால் என்னென்ன டிசீஸ் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, ஆஸ்துமா, லங்ஸ் வந்து என்னது அப்படின்னா நியூமோதொராக்ஸ், இல்லை அப்படின்னா அட்லக்டாசிஸ், அப்புறம் ப்ராங்கெக்டாசிஸ், சிஓபிடி, லங் கேன்சர், லங் இன்ஃபெக்ஷன் அதாவது நிமோனியா, அடுத்து வந்து பல்மனரி எடிமா. இந்தந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தான் நம்ம லங்கில் வந்து வரும். இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ்துமா அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ்துமா அப்படின்றது வந்து என்னது அப்படின்னா ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அது வந்து அவங்களோட ஒரு ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர்னால மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து வரும். அதுதான் வந்து என்னது அப்படின்னா இந்த ஆஸ்துமா. இது எதனால் மெயினாக வருது அப்படின்னா, அவங்களோட லங்ஸில் வந்து, அதாவது லங்ஸோட அந்த அப்நார்மலிட்டி, எதனாவது ஒரு அப்நார்மலிட்டினால வந்து என்னென்னா அவங்களோட அந்த மசில்ஸ் ஸ்பேசமாகி அவங்களால வந்து என்னென்னா ப்ரீத் பண்ண முடியாமல், அதாவது அந்த லங்ஸ் வந்து என்னது அப்படின்னா நேரோயிங், அந்த லங்ஸோட ஒவ்வொரு அந்த துளையும் வந்து என்னது அப்படின்னா சுருங்குறனால அவங்களால மூச்சு வாங்க முடியாது. அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆஸ்துமா என்னென்ன ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர், அதாவது என்னென்ன காசஸ்னால் வந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து ஜெனட்டிக். அவங்களுக்கு வந்து என்னது அப்படின்னா, இப்போ அவங்களோட பேரண்ட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் இது வந்து என்னென்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது யாருக்கு அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா மேலுக்கு தான் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர். இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்னா சரௌண்டிங், அவங்கள சுற்றி உள்ள ஏதோ ஒரு ஃபேக்டர்னால வந்து என்னது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா வருது அப்படின்றதுல. அலர்ஜன்ஸ் வந்து என்னது அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, எதுனாச்சும் அவங்க வந்து என்னது அப்படின்னா இந்த விவசாயம், இந்த பஞ்சு மில்லு, இல்லை அப்படின்னா அந்த பருத்தி எடுக்கிறது, இந்த அவங்களோட டொமஸ்டிக் மிட்ஸ்னால் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து வரலாம். இல்லை அப்படின்னா அவங்க வந்து பெட் அனிமல்ஸ் வந்து வளர்க்குறாங்க, நாய், பூனை இதெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னா அதோட அந்த ஹேர் இருக்குல்ல, அந்த முடி, அது மூலமாக அவங்களுக்கு வந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா எதுனாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. சீசனபிள், இது வந்து என்னது அப்படின்னா சீசன்ஸ். சில பேர்த்துக்கு வந்து என்னது அப்படின்னா அவங்களுக்கு ஜெனட்டிக்காகவும் இல்லை, வேறு என்விரான்மெண்டல் ஃபேக்டர், பெட்ஸ் அனிமல் எதுவும் அவங்க வந்து வளர்க்கலை அப்படின்னா இப்போ வந்து என்னது அப்படின்னா வின்டர் சீசனில் வந்து அவங்களுக்கு நிறைய வர்றதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. இல்லை அப்படின்னா டயட் பிளான் வந்து என்னது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அலர்ஜிக் ஃபுட்டு எதுனாச்சும் எக்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கோதுமை, இல்லாட்டி என்னென்னா கடலைப்பருப்பு, எதுனாச்சும் வந்து என்னென்னா அவங்களுக்கு அலர்ஜி ஃபுட்டு வந்து ஒத்துக்காது அப்படின்னாலும் அந்த அலர்ஜி ரியாக்ஷன்ஸ்னால மூலமாகவும் வரலாம். அடுத்து வந்து என்னது அப்படின்னா சென்சிட்டேஷன். அவங்களுக்கு வந்து என்னது அப்படின்னா ஏற்கனவே அவங்க சென்சிட்டிவிட்டி பாடியாக இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று வந்து என்னென்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா அவங்களுக்கு நடந்து அதனால மூலமாகவும் அவங்களுக்கு வந்து என்னது அப்படின்னா ஆஸ்துமா வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இல்லை அப்படின்னா பொல்யூட்டன்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து என்னது அப்படின்னா கொசுபத்தி பருதி வைக்கிறாங்க, இல்லை அப்படின்னா ஸ்ப்ரே சென்ட் அடிப்பாங்க, இதனால் மூலமாக வந்து என்னது அப்படின்னா அவங்களுக்கு வந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதனாச்சும் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இம்யூன் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் அவங்க வந்து அட்டாக் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், இதனால் வந்து என்னது அப்படின்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் மூலமாகவும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. எதனாச்சும் ட்ரக் அலர்ஜிஸ் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு, அதாவது ஆஸ்பிரின், பீட்டா பிளாக்கர்ஸ் இந்த இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஏதோ ஒரு கண்டிஷனுக்காக அப்படின்னா அதனால மூலமாகவும் அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா வர்றதுக்கு வந்து என்னது அப்படின்னா சான்சஸ் வந்து இருக்குது.
இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேத்தோஃபிசியாலஜி. பேத்தோஃபிசியாலஜி எதனால வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு அந்த ஆஸ்துமா வந்து நம்ம அந்த லங்கை வந்து அட்டாக் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆஸ்துமா ட்ரிகர்ஸ் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர் பார்த்தோம் இல்லையா, இந்த ஈட்டியாலஜி ஃபேக்டரில் ஏதாவது ஒன்றுனால அவங்க வந்து என்னது அப்படின்னா ட்ரிகர் ஆகி அவங்களோட அந்த இம்யூன் வந்து ட்ரிகர் ஆகி அவங்களோட லங்ஸ்க்கு வந்து என்னது அப்படின்னா போகுது. இதை ஒன்று இப்போ வந்து என்னென்னா இப்போ காட்டனை எடுக்கிறோம், இல்லை அப்படின்னா அந்த பெட்ட அனிமல்ஸோட ஹேர் இதோ வந்து என்னென்னா அவங்க வந்து சுவாசிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகி அது என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன், அதாவது எடிமேட்டஸை வந்து எடிமாவா வந்து அவங்க அந்த மியூக்கஸ் மெம்பரைன் வந்து என்னது அப்படின்னா எடிமாவா ஆகும். இந்த எடிமேட்டஸ் ஆகுறனால அந்த டெனீஷியஸ் வந்து என்னது அப்படின்னா அந்த இதை வந்து என்னது அப்படின்னா செக்ரீட் பண்ணு எது அப்படின்னா மியூக்கஸ் கிளாண்ட் வந்து என்னது அப்படின்னா டெனீஷியஸை வந்து என்னது அப்படின்னா செக்ரீட் பண்ணும். அது ஓவராக செக்ரீட் ஆகுறனால வந்து என்னது அப்படின்னா அந்த ஸ்மூத் மசில்ஸ் வந்து என்னது அப்படின்னா ஸ்பேம் ஆகும். எதில் எங்கே உள்ளது அப்படின்னா ப்ராங்கியோல்ஸில் வந்து என்னது அப்படின்னா ஸ்பேம் ஆகி அது வந்து ஸ்பேம் ஆகி அந்த அந்த ஏர்வேவோடது என்னது அப்படின்னா நெக்ரோசிஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த இது நெக்ரோசிஸ் ஆகுறனால வந்து என்னது அப்படின்னா ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. எது அப்படின்னா ப்ராங்கியோல்ஸ்னால ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அதே மாதிரி ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆனால் தானே அவங்க நல்லா சுவாசிக்க முடியும். அதனால ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆகாதனால அவங்களால என்னென்னா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து என்னது அப்படின்னா அந்த டிசீஸ், அந்த ஆஸ்துமாவோட பேத்தோஃபிசியாலஜி. இப்போ ஆஸ்துமா வந்துருச்சு, அதோட கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனை வந்து பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து என்னது அப்படின்னா அவங்களுக்கு வந்து வரும் அப்படின்னா ஒன்று வந்து என்னது அப்படின்னா டிஸ்க்னியா அப்படின்னா அவங்களால வந்து என்னது அப்படின்னா ப்ரீத் பண்ண முடியாது, வீசிங் வர ஆரம்பிக்கும், ஓவர் கஃப்பாக இருக்கும். அடுத்து வந்து என்னதான் இருக்கும் அப்படின்னா ப்ரீத்லெஸ்னஸாக இருப்பாங்க, ஹெட்டேக்கு, டயர்டாக இருக்கும். அவங்க ப்ரீத் பண்ண முடியாதனால அவங்களுக்கு எப்படி அப்படின்னா ஒரு சஃபகேட்டடாக ஃபீல் ஆகும், செஸ்ட் டைட்னஸாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து என்னென்னா ஃபீல் ஆகும். இது வந்து என்னது அப்படின்னா இதுதான் வந்து என்னது அப்படின்னா அந்த ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு வந்து என்னது அப்படின்னா இந்த சிம்டம்ஸ்லாம் அவங்க வந்து இருக்கும் அவங்களுக்கு. இது எப்படியெல்லாம் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி டேக்கிங் பண்ணணும். ஹிஸ்ட்ரி டேக்கிங் என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து என்னது அப்படின்னா எத்தனை தடவை வந்து என்னது அப்படின்னா உங்களுக்கு வந்து வீசிங் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்றத வந்து கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் எவ்வளோ தூரம் நடப்பீங்க, இப்போ நடந்தோடனே உங்களுக்கு வந்து மூச்சு விட கஷ்டமாக இருக்கா அப்படின்றத வந்து அவங்களுக்கு கேட்கலாம். எவ்வளோ வந்து என்னது அப்படின்னா அடிக்கடி வந்து என்னென்னா நீங்கள் முடியாமல் வர்றீங்களா, அடிக்கடி வந்து என்னது அப்படின்னா இருமுறீங்களா, எவ்வளோ நேரம் வந்து இருமுறீங்க அப்படின்றத வந்து கேட்கணும். இதுக்கு முன்னாடி வந்து என்னது அப்படின்னா உங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கா அப்படின்றத வந்து என்னது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேட்டிருந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது அவங்களோட வேலை பார்க்குற ஒர்க்கிங் ஏரியானாலேயே உங்களுக்கு ஆஸ்துமா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா இப்போ வந்து என்னது அப்படின்னா பஞ்சு மில்லு இப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அதனாலையும் வந்து என்னது அப்படின்னா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வந்து வளர்க்குறீங்களா, எந்தெந்த ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர்னால அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அது ரிலேட்டடாக வந்து என்னது அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து என்னது அப்படின்னா ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணியிருந்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் என்ன பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஸ்னிக்காக இருக்கா, அதனால வந்து என்னது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹேண்டில் வந்து என்னது அப்படின்னா சைனோசிஸ் வந்து நெயில்ஸில் வந்து என்னது அப்படின்னா சைனோசிஸ் வந்து இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணியிருந்துருக்கணும். ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ரேட்டை வந்து என்னது அப்படின்னா நம்ம மானிட்டர் பண்ணியிருந்துருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது அப்படின்னா செஸ்ட் எக்ஸ்ரேயில் என்ன பார்த்துருக்கணும் அப்படின்னா அவங்களோட செஸ்ட் எக்ஸ்ரேயில் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்பூட்டம் கலெக்ஷன் வந்து இருக்கா அப்படின்றத வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணியிருந்துருக்கணும். இதெல்லாம் தான் வந்து என்னது அப்படின்னா அந்த ஆஸ்துமா அப்படின்ற கண்டிஷனை வந்து அவங்களுக்கு வந்து டயக்னோஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இப்போ வந்துருச்சு, இதை வந்து எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் தெரப்பி வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்துருக்கணும். ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து SpO2 வந்து என்னது அப்படின்னா நம்ம அக்யூரேட்டாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணும்.
அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து என்னென்னா ஆக்சிஜன் லெவலை வந்து என்னது அப்படின்னா அட்மினிஸ்டர் பண்ணணும் வித் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட. நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா சரி இது மட்டும் போதுமா அப்படின்னா அது பத்தாது. நெக்ஸ்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஃபார்மகாலஜிக்கல் தெரப்பி. இதில் வந்து என்னது அப்படின்னா என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா மெடிசன்ஸ் வந்து என்னது அப்படின்னா குயிக்காக அவங்க வந்து ரிலீவ் ஆகிறதுக்கு, அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு சால்பூட்டமால் கொடுக்கலாம், டெர்பியூட்டலின் கொடுக்கலாம், அட்ரினலின் கொடுக்கலாம், அமினோஃபிலின் வந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்டீராய்ட்ஸில் வந்து என்னது அப்படின்னா பிரெட்னிசோலான் இது மாதிரி தியோஃபிலின் இப்படி வந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகி அவங்களுக்கு வந்து இருக்குது, அவங்களால ஆல்ரைட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்து என்னது அப்படின்னா யூசஸ் ட்ரக் லாங் ரிலீவர் வந்து கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு. இதை வந்து என்னது அப்போ இல்லை நம்ம வந்து என்னது அப்படின்னா இப்போ சால்பூட்டமால் வந்து அவங்களுக்கு வந்து அவைலபிளாக கிடைக்கல, இம்மிடியட்டாக கொடுத்தாகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ட்ரக்கை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா அட்ரினலின் வந்து சப்கியூட்டேனியஸாக வந்து என்னது அப்படின்னா 0.01 ml வந்து என்னது அப்படின்னா per kg, அதாவது 1:1000 ரேஷியோவில் வந்து என்னது அப்படின்னா 1 ml சிரஞ்சில் வந்து என்னது அப்படின்னா கொடுத்துருந்துருக்கலாம். இல்லை இது வந்து முடியலை அப்படின்னா இப்போ அந்த இது கொடுத்து 15 minutes வந்து செக் பண்ணிவிட்டு அதிலே அவங்களுக்கு வந்து சரியாகலை அப்படின்னா ஒன்ஸ் அகைன் வந்து நம்ம திரும்பக்கும் அதே ட்ரக்கை வந்து என்ன அப்படின்னா அட்மினிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிலாம் மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து என்னது அப்படின்னா கொடுக்கலாம். மெக்னீசியம் சல்ஃபேட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா 0.1 ml per kg அந்த ரேஷியோவில் வந்து என்னது அப்படின்னா ஐவியில் ஓவர் 20 minutes வந்து என்னது அப்படின்னா அட்மினிஸ்டர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஓரலாக ப்ராங்கோல் டைலேட்டர் வந்து அடிஷ்னலாக அது கொடுத்து முடிச்சு அவங்க வந்து என்னது அப்படின்னா ஆல்ரைட் ஆகிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா ஓரல் மெடிக்கேஷன்ஸாக ப்ராங்கோ டைலேட்டர் வந்து என்னது அப்படின்னா அட்மினிஸ்டர் பண்ணலாம். இப்போ இதோட வந்து என்னது அப்படின்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா நர்சிங் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்னென்ன அவங்களுக்கு வந்து என்னது அப்படின்னா எஜுகேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா எஜுகேஷன், அதாவது ஆஸ்துமா கண்டிஷன்ஸை பற்றி வந்து என்னது அப்படின்னா எஜுகேட் பண்ணியிருந்துருக்கணும். ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் அப்படின்னா என்னென்ன கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ் எதனால் வருது, இது வந்துச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம என்னென்ன பண்ணணும், இது வந்து என்னது அப்படின்னா எது மூலமாக வந்திருக்கு அப்படின்றத வந்து என்னது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துருக்கணும். என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல இங்கே வேலை பார்க்குறனால தான் இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை வந்து என்னது அப்படின்னா அவங்கள அவாய்ட் பண்ண சொல்லலாம். இல்லை அப்போ இப்போ பெட் அனிமல்ஸ்னால் வந்திருக்கு அப்படின்னா அந்த பெட் அனிமல்ஸ் வந்து அவங்க வளர்க்காமல் பார்த்துக்கலாம். இதனால் மூலமாக வந்து என்னது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா பேஷண்ட்டோட மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேஷண்ட்ஸோட சைனோசிஸ் இருக்காங்களா, அவங்களோட ப்ரீத்திங் சவுண்ட்ஸ் எப்படி இருக்குது, ரெஸ்பிரேட்டரி ரேட் எவ்வளோ இருக்குது, ஆக்சிஜன் லெவல் SpO2 லெவல் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் வந்து என்னது அப்படின்னா நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா அவங்களுக்கு ஓவராக வந்து அவங்களுக்கு வந்து அந்த கண்டிஷன்ஸை பற்றி அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லாததுனால அவங்க வந்து என்னது அப்படின்னா ஆன்சைட்டியில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கலாம். என்ன மாதிரி அப்படின்னா ஒரு காமன் குவைட் என்விரான்மெண்ட்டில் வந்து கொடுக்கலாம், ப்ளே தெரப்பி வந்து கொடுக்கலாம், ரீக்ரியேஷனல் தெரப்பி வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து என்னது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னது அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக வந்து இருக்கும். அடுத்து பொசிஷனிங் வந்து அவங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்னது அப்படின்னா செமிஃபவுலர் பொசிஷன்ஸை வந்து என்னது அப்படின்னா அவங்களுக்கு அலோவ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷன் வித் பில்லோவோட அவங்களுக்கு எப்படி விருப்பப்படுறாங்களோ அது மாதிரி கொடுக்கலாம். அட்மினிஸ்டர் வந்து என்னது அப்படின்னா ஆக்சிஜனை வந்து அட்மினிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ளூயிட் தெரப்பி கொடுக்கலாம் அடிஷ்னலாக. எதுக்கு ஃப்ளூயிட் தெரப்பி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஆஸ்துமாவுக்கு வந்து என்னது அப்படின்னா அதனால் அவங்களுக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்கனால ஃப்ளூயிட் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க, அதனால நம்ம ஃப்ளூயிட் குடிப்பாங்க, அதனால நம்ம ஃப்ளூயிட் தெரப்பி வந்து அட்மினிஸ்டர் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு வாமிட்டிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி அவங்களுக்கு வந்து ஃப்ளூயிட் தெரப்பி அட்மினிஸ்டர் பண்ணலாம். அட்மினிஸ்டர் பண்ணும்போது அவங்க இன்டேக் அவுட்புட்டை வந்து என்னது அப்படின்னா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டயட்ரி இன்டேக், டயட்ரி இன்டேக் வந்து அவங்கள வந்து எடுத்துக்கிற சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்க
லிக்யூட் வந்து அவங்க கம்மியாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ மோர் இன்டேக்காக எடுக்க சொல்லணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா அலர்ஜிக் ஃபுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னென்னா அவங்க அவாய்ட் பண்ணலாம். ஸ்பைசி அண்ட் ஸ்கேஸ் ஃபார்மிங் ஃபுட்டை வந்து என்னது அப்படின்னா அவங்க அவாய்ட் பண்ணலாம். அதோடு இல்லாமல் அவங்களுக்கு வந்து என்னது அப்படின்னா பேலன்ஸ் டயட்டே வந்து என்னது அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னதுன்னா ஹைஜீனிக் மெஷரில் வந்து என்னது அப்படின்னா அவங்களுக்கு ஹைஜீனிக் மெஷர்ஸை வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். டஸ்ட்லெஸ், அதாவது அலர்ஜி ஆன ஃபுட் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் அண்ட் சேஃப் என்வாயன்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஏசெப்டிக் டெக்னிக்கை வந்து எப்படி இது யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது அப்படின்னா பேஷண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து என்னது அப்படின்னா நம்ம சப்போர்ட் கொடுக்கணும்.